தாராபுரம் கடந்த 60 ஆண்டுகளாக தனி தொகுதியாகவே இருந்து வருகிறது. இதனை பொது தொகுதியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை மைய அரசுடன் வலியுறுத்த வேண்டும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தொகுதி வரையறைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சூழ்நிலைகள் மாறும்பொழுது அந்த மாற்றங்கள் நடக்கும் என்றும் அவர் கூறினார். தாராபுரத்தை சுற்றியுள்ள பழனி, உடுமலை, திருப்பூர் போன்ற இடங்களில் ரயில்வே போக்குவரத்து இருந்தாலும் தாராபுரத்தை இணைக்கும் ரயில்வே திட்டம் கடந்த 100 ஆண்டுகளாக கிடப்பிலேயே உள்ளது. இந்த கோரிக்கை முற்றிலும் நியாயமானது. ஒரு காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் தமாகவின் விருப்பம் உறுதி எனவும் இதற்கான நடவடிக்கை இருக்கும் என்றும் ஜி.கே. வாசன் கூறினார். மேலும் சென்னையில் தூய்மை பணியாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதையும், தாராபுரம், உடுமலைப்பேட்டை பகுதிகளில் சமீப காலமாக அதிகரித்துள்ள கொலைகள், குற்ற செயல்கள் குறித்து கவலை தெரிவித்தார். கூலிப்படைகளை ஒழிக்க மாநில அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர், முன்னாள் எம்எல்ஏ விடியல் சேகர், மாவட்ட தலைவர் காளிதாஸ், மாவட்ட துணைத் தலைவர் நடராஜ், விஜயகுமார், சண்முகம், குண்டடம் கிழக்கு வட்டார தலைவர் சத்யகலாதேவி, தாராபுரம் நகர தலைவர் சுப்பிரமணி, வட்டார தலைவர்கள் விக்னேஷ் குமார், SC/ST பிரிவு மாவட்ட தலைவர் சந்தானம், வர்த்தகாணி மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்றம், நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வரையறைவுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் நடைபெறுகிறது. அதற்கேற்றவாறு காலச்சூழலிலே எல்லா தொகுதிகளிலும் மாற்றங்கள் ஏற்படுவது உறுதியாகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. இந்த தொகுதி ஏன் இதில் இருக்கிறது, அந்த தொகுதி ஏன் அதில் இருக்கிறது என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. சூழலுக்கு ஏற்றவாறு சூழலிலே மாறக்கூடிய நிலை ஏற்படும் போது அது நடக்கும். இந்த ரயில்வே துறை இப்போ தாராபுரத்திற்கு கேட்பது மிக நியாயமான கோரிக்கை. அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. காலதாமதம் என்பதையும் யாரும் மறைத்து பேச முடியாது. இது பல ஆண்டுகளுக்கான பிரச்சனை நிலுவையில் இருக்கிறது. ஒரு காலக்கெடுவிலே இது நடைபெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பமும் கூட. அதற்கேற்றவாறு எங்களது நடவடிக்கை நிச்சயமாக அமையும். தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு அநீதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளருடைய பணிகள் என்பது போற்றுதலுக்குரிய பணி. மக்களுக்கு சுகாதார கார்டு ஏற்படுத்த வகையில் தங்களுடைய சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் பணி செய்யக்கூடியவருடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாதது உண்மையிலேயே சாதாரண மக்கள் மீது இந்த அரசுக்கு கவலை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது. தூய்மை பணியாளருடைய நிலையை அறிந்து, புரிந்து, தெரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முதல் கட்சியாக அறிக்கை கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எங்களது கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் ஏற்கனவே அவர்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். நான் பாராளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் ஒரு காலக்கெடுவுக்குள் உறுதியாக அரசு தூய்மை பணியாளருடைய நியாயமான கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. கோவை மாவட்டம் சூலூர் முதல் முத்தூர் வரை சுமார் 70 கிலோமீட்டர் விவசாய நிலத்தில் மீது BPCL ஆயில் நிறுவனத்தின் IDPL திட்டத்தினை மாற்றுப்பாதையிலே செயல்படுத்திட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கூட இது சம்பந்தப்பட்ட விவசாய சங்கத்தினர், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமாகவினுடைய துணைத் தலைவர் விடியல் சேகர் அவர்களோடு டெல்லிக்கு நேரடியாக அமைச்சரை சந்தித்து இந்த திட்டம் விவசாயிகளை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தொடர்ந்து தமாக இதனை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. தாராபுரம், வெள்ளக்கோயில், மூலனூர், பல்லடம் பகுதிகளிலே சின்ன வெங்காயம் அதிகம் விளைகிறது. மூலனூரெல்லாம், பல்லடம் பகுதியெல்லாம் முக்கியமான பகுதி, நிறைய விவசாயிகள் இருக்கின்ற பகுதி, சிறு விவசாயிகள் அதிகம் இருக்கின்ற பகுதி. சின்ன வெங்காயம் அதிக விளைகின்ற பகுதி. சில மாதங்களிலே மிக குறைந்த விலையில் சின்ன வெங்காயம் கிடைக்கிறது. அதுபோன்ற நிலை ஏற்படுகிறது.
விவசாயிகள் சேமித்து வைக்கின்ற சின்ன வெங்காயம் குளிர்பாதன கிடங்கு அமைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு உண்மையிலேயே சாதகமாக இருக்கும். மத்திய மாநில அரசுகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக அரசு இந்த தொகுதிக்கு இதற்கு உடனடி உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அதே போல தாராபுரம், மூலனூர் பகுதிகளிலே முருங்கை அதிகம் விளைகிறது. அதிக விளைச்சலின் போது உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. எனவே முருங்கை பவுடர் தொழிற்சாலையை மத்திய மாநில அரசுகள் உணவுத்துறையின் மூலம் அமைத்து வெளிநாட்டு ஏற்றுமதி மையம் துவக்க வழிவகுக்க வேண்டும். தமாக இந்த கோரிக்கையை மாவட்டத்தின் சார்பிலே வைக்கிறது. கரைகளில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி செய்தால் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரம் உயரும். தற்போது கடந்த ஒரு வார காலமாக தேங்காய் விலை குறைந்து வருவது விவசாயிகளை வேதனையிலே ஆழ்த்தி உள்ளது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை உண்மையிலேயே கோமா ஸ்டேஜில் இருப்பதுதான் உண்மை. இதற்கு சாட்சி தினந்தோறும் காலை பத்திரிகை செய்திகளும் 24 மணி நேர தொலைக்காட்சி நியூஸ் செய்திகளும் தான். அப்படி என்றால் எதிர்கட்சி என்ற முறையிலே நான் தவறான தகவலை கொடுக்கவில்லை, உண்மை தகவலே பேசுகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சியின் அடிப்படையிலே தகவலை நான் 100% கூறுகிறேன். இதற்கு பொறுப்பேற்றக்கூடிய அரசு தற்போதைய திமுக அரசு. திமுக அரசால் தொடர்ந்து பல வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கிறோம். கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப் பொருள், 24/7 டாஸ்மாக், பாலியல், இவைகளையெல்லாம் குறைக்க முடியவில்லை. குறைப்பதற்கான எண்ணம் கிடையாது. நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த தெம்பு இதில் கிடையாது. ஏன் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத அரசு என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தக்கூடிய தைரியம் இல்லை. இதை கட்டுப்படுத்த காவல்துறை இருக்கிறது என்றால் காவல்துறையினருக்கே சவால் விடக்கூடிய ரவுடிகள் நடமாடிக்கொண்டிருக்கும் போது அவர்களை கூட அரசால் பாதுகாக்க முடியவில்லை, காக்க முடியவில்லை தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டால் என்பதுதான் மிகுந்த தலைகுனியக்கூடிய ஒன்று தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. இது போன்ற நிலையை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். வரும் நாட்களிலே அரசுக்கு தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள்.